ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்து ஒரு செய்தி நியூஸ் பேப்பர்ல வெளியாயிருக்கு. என்னங்கிறது குறித்து முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறுபான்மை பள்ளி ஆசிரியர்களுக்கு 23 மாத ஊதியம் வழங்காமல் நிலுவை. அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி வெளியான செய்தி இது. காளையார்கோவில் ஒன்றியத்தில் உள்ள சிறுபான்மை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு 23 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து, நல்லா நோட் பண்ணுங்க, 23 மாதமாக ஊதியம் வழங்கலையாம். டிசம்பர் 11 முதல் மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்த தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி முடிவெடுத்துள்ளன. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சிவகங்கை மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் புரட்சித்தம்பி தலைமையில் நடந்தது. மாநில துணைத் தலைவர் ஆரோக்கியராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் முத்துப்பாண்டியன் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் சதாய தைனேஷ் தீர்மானங்களை முன்மொழிந்து பேசினார். கூட்டத்தில் காளையார்கோவில் ஒன்றியத்தில் உள்ள சிறுபான்மை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு 23 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி காளையார்கோவில் வட்டார கல்வி அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடந்தது. இதில் தலையிட்ட வருவாய்த்துறை செப்டம்பர் 30ஆம் தேதி மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் விரிவான அறிக்கையை மாவட்ட கலெக்டரிடம் வழங்குவதாகவும் அவர் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்து 2 மாதத்திற்கு மேலாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கும் வரை டிசம்பர் 11 முதல் சிவகங்கை மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது.